ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரணி ஃபேஷன் டிசைனர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஷ் கட் இன்ஸ்கர்ட் தான் எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்கர்ட்டை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக பார்க்கலாம். நம்ம போன வீடியோவில் 7 பார்ட் இன்ஸ்கர்ட் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இன்ஸ்கர்ட் வந்து நம்ம வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நார்மல் டைஸ்லையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ரெகுலர் யூஸ்க்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி அந்த இன்ஸ்கர்ட் வந்து வியர் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுள் இருக்கும், எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். அதேமாரி வியர் பண்ணி நம்ம சாரீலாம் கட்டணும் அப்படின்னா அது வந்து புஷ்ஷுன்னு இருக்கும், சரிங்களா. ஆனால் இந்த டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்கர்ட் வந்து உங்களுக்கு ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. அதேமாரி யூஸ் பண்ணிவிட்டு சாரீலாம் நம்ம வந்து கட்டணும் அப்படின்னா அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக எடுத்துக்காட்டும். இதை வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் தான் யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஷேப் வந்து அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதோட நேம் கூட ஷேப் வேர் இன்ஸ்கர்ட் தான் சொல்லுவாங்க. அதேமாதிரி இந்த இன்ஸ்கர்ட்டை வந்து ஒல்லியாக இருக்கிறவங்க தான் கட்டணும், குண்டாக இருக்கிறவங்க கட்டக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. யாருனாலும் இந்த இன்ஸ்கர்ட் வியர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இது ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எந்த டைமில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா, ஒரு கிராண்டான ஒரு சாரீ வியர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் ஒரு நார்மல் இன்ஸ்கர்ட்டை வந்து வியர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஷேப் வேர் இன்ஸ்கர்ட் வியர் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லுக் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதேமாதிரி இந்த இன்ஸ்கர்ட் வந்து நிறைய மெட்டீரியலை வந்து நம்மளுக்கு கிடைக்குது, சரிங்களா. நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு சாரீ வந்து வியர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன ஃபேப்ரிக்கில் இன்ஸ்கர்ட் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா, சாட்டின்லேயே இதே இன்ஸ்கர்ட் வந்து இருக்குது, ஃபிஷ்கட் இன்ஸ்கர்ட் இருக்குது. நீங்கள் மீஷோ இந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரியும். அந்த மாதிரி சைனிங்காக இருக்கிற மாதிரி நீங்கள் இன்ஸ்கர்ட் வியர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக தெரிகிறதுனால அந்த சாரியோட லுக்குமே உங்களுக்கு அழகாக எடுத்துக்காட்டும், சரிங்களா. அதனால தான் இந்த சாட்டினில் நீங்கள் இந்த இன்ஸ்கர்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து இன்னொரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த சாட்டின் கிளாத்தில் இன்ஸ்கர்ட் வந்து வியர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நம்மளுக்கு வேத்து கொட்டிட்டு நம்ம ஸ்கின்னோட அந்த இன்ஸ்கர்ட் வந்து அப்படியே அப்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும், நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, சரிங்களா. அதனால் நீங்கள் வியர் பண்ண போகிறீங்க அப்படின்னா பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க. எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா காட்டன் பாப்ளின் இதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் பெஸ்ட்டு, வியர் பண்ணுறதுக்கும் பெஸ்ட்டு, சரிங்களா. அப்படி இல்லை நல்லா ஸ்ட்ரக்சர்லாம் வேணும், அதாவது நல்லா அந்த பனியன் கிளாத் மாதிரி நல்லா இழுக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் லைக்ரா அப்படி இல்லைன்னா ஸ்பாண்டெக்ஸ் இந்த மாதிரி கிளாத்தில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. அதாவது இந்த மெட்டீரியலில் வந்து சுடிதார் பேண்டெல்லாம் வரும் பார்த்தீங்களா, நல்லா இழுக்கும் பனியன் கிளாத் மாதிரி. அந்த மாதிரியான ஃபேப்ரிக்கில் வந்து இந்த இன்ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஷேப்புக்கு தக்கன அந்த கிளாத் வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும், அதேமாதிரி நல்லா ஃபிட்டாகவும் இருக்கும், சரிங்களா. அதேமாதிரி இந்த இன்ஸ்கர்ட் வந்து ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி. ஏன் அப்படின்னா இந்த இன்ஸ்கர்ட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், ஃபிட்டாக இருக்கும், சரிங்களா. அதனால நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. நம்ம வந்து உட்காந்து எந்திரிச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஒரு நாள் நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது வியர் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு நாளுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். டெய்லி ரெகுலர் யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியாது, கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஓகேவா. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த 2 இன்ஸ்கர்ட்டில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஷேப் வேர் இன்ஸ்கர்ட், அதாவது இந்த ஃபிஷ் கட் இன்ஸ்கர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் ஒரு கிராண்டாக சாரீ கட்டிட்டு ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், ரெகுலர் யூஸ்க்கு வந்து யூஸ் ஆகாது, ஓகேவா. ஏன்னா அது வந்து ரெகுலர் யூஸ்க்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஓகேவா. ஆனால் இந்த 6, 7 பார்ட் 8 பார்ட்டுன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேனல் இன்ஸ்கர்ட் வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுமாரி நார்மல் யூஸர்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஓகே, இப்போ இதை பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் இதை எப்படி நம்ம கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து ரெக்கார்டர் நோட்டில் எப்படி காப்பி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் கட் இன்ஸ்கர்ட் ஸ்டிச்சிங் அப்படின்னு போட்டுக்கோங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கிளாத் தான் தேவைப்படும். இந்த கிளாத்தில் நீங்கள் என்னென்ன கிளாத்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா காட்டன், பாப்ளின், பாலிஸ்டர், லைக்ரா, சாட்டின் இந்த மாதிரி எல்லா கிளாத்துமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து பாப்ளின் கிளாத்தை எடுத்திருக்கேன். பிகினர்ஸ் வந்து காட்டன் இல்லை பாப்ளின் மட்டும் சூஸ் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், ஓகேவா. ஒன்ஸ் நீங்கள் நல்லா ஸ்டிச் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாலிஸ்டரும் லைக்ராவும் சூஸ் பண்ணிக்கலாம். சாட்டின் கிளாத்லையுமே நீங்கள் இந்த இன்ஸ்கர்ட்டை ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த கிளாத்தில் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னோட அப்பிட்டு இருக்கும், அதனால தான் இந்த கிளாத்தை வந்து நான் ஸ்கிப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டாக தெரிகிற மாதிரி ஒரு சாரீ வியர் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் மட்டும் இந்த சாட்டின் கிளாத்தில் இன்ஸ்கர்ட்டை ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம், ஓகேவா. இந்த மாதிரி நிறைய ஃபேப்ரிக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா காட்டன் ரோப் தான் நம்மளுக்கு தேவைப்படும், சரிங்களா. இதுதான் இதுக்குள்ளே மெட்டீரியல்ஸ், ஓகேவா.
நெக்ஸ்ட் இந்த இன்ஸ்கர்ட்டை ஸ்டிச் பண்ணுறதுக்கு எத்தனை மீட்டரில் வந்து கிளாத் வேணும் அப்படிங்கிட்டிங்கன்னா 2 மீட்டர்ஸ் கிளாத் வந்து தேவைப்படும். அது வந்து உங்கள் ஹிப் சைஸ் எத்தனை இன்ச்சஸில் இருந்தாலும் அதேமாதிரி நீங்கள் என்ன ஃபேப்ரிக் சூஸ் பண்ணாலுமே 2 மீட்டர்ஸ் கிளாத் வந்து உங்களுக்கு தாராளமாக தான் இருக்கும். என்ன ஹிப் சைஸில் இருந்தாலும் சரிங்களா. அதனால் 2 மீட்டர்ஸ் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. இந்த இன்ஸ்கர்ட்டை ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா 80 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் வரைக்கும் வாங்கலாம். ஷாப்பாக இருந்துச்சு அப்படின்னா 100 ருபீஸ்லேருந்து 120 ருபீஸ் வரைக்கும் வாங்கலாம். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த இன்ஸ்கர்ட்டை ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 4 மெஷர்மெண்ட்டுமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இதில் வந்து லாஸ்ட்டாக பட்டி ஹைட்டு வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 1.5 இன்ச்சு அப்படி இல்லைன்னா 2 இன்ச்சு வைக்கணும் அப்படின்ட்டு. நம்ம போன வீடியோவில் 2 இன்ச்சு வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லி கொடுத்துட்டேன். இதில் வந்து 1.5 இன்ச் ஹைட்டில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா. இது போக நம்மளுக்கு வந்து ஹிப் ரவுண்டு, சீட் ரவுண்டு, ஸ்கர்ட்டோட ஹைட். ஓகேவா. இதில் வந்து ஹிப் ரவுண்டு அப்படிங்கிறது என்னென்னு தெரியும். இந்த சீட் ரவுண்டு அப்படிங்கிறது நம்ம பம்மோட சுற்றளவு இருக்குது பார்த்திங்களா, அதுதான். ஏன் நம்ம இதில் வந்து இந்த சீட் ரவுண்டை எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கர்ட்டு ரொம்ப டைட்டாக இருக்கும், அதாவது நல்லா ஃபிட்டடாக இருக்கும். ஓகேவா. அதனால தான் இந்த ஹிப் ரவுண்டு அப்படி இல்லைன்னா சீட் ரவுண்டு இந்த 2 மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். இதில் எது பெருசாக இருக்கோ ஹையஸ்ட்டாக வருதோ அதை தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட்டுக்கு எடுப்போம். ஓகேவா. இப்போ ஹிப் ரவுண்டோட சீட் ரவுண்டு வந்து பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம சீட் ரவுண்டை தான் ஹிப் ரவுண்டு நம்ம எடுப்போம். ஓகேவா. அதனால தான் இந்த சீட் ரவுண்டு நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஏன் அப்படின்னா இப்போ சீட் ரவுண்டு வந்து பெருசாக இருந்து ஸ்கேப் ரவுண்டு வந்து சிறுசாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த இன்ஸ்கர்ட் வந்து மேலே ஏறாது பார்த்தீங்களா. அதனால நம்ம பம்மோட சுற்றளவையும் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஓகேவா. ஓகே, இது எப்படி மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹிப் ரவுண்டு தான் மெஷர் பண்ணணும். ஹிப் ரவுண்டு அப்படிங்கிறது வந்து நீங்கள் எங்கே இன்ஸ்கர்ட்டை நீங்கள் வந்து டைட் பண்ணுவீங்களோ அதுதான் ஹிப் ரவுண்டு சரிங்களா. அதை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த ஹிப் ரவுண்டை வந்து நீங்கள் அளவு இன்ஸ்கர்ட்டை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணுறதை விட உங்கள் ஹிப் ரவுண்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஈஸ் அலவன்ஸ் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ண மாட்டோம். நம்ம ஹிப் ரவுண்டு எவ்வளோ இருக்கோ அதை கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு கொஞ்சம் தான் நம்ம லூஸ் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் சரிங்களா. அதனால் நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட்டை நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் இந்த சீட் ரவுண்டும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து சீட் ரவுண்டு. இந்த சீட் ரவுண்டை வந்து பம்பு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் சுற்றி மெஷர் பண்ணணும். அதுதான் சீட் ரவுண்டு. இதையும் நல்லா டைட்டாக தான் நீங்கள் எடுக்கணும். இது வந்து எந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா நீங்கள் இன்ஸ்கர்ட்டை வந்து நீங்கள் டைட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா ஹிப் ரவுண்டு, அதில் இருந்து ஒரு 9 இன்ச்சு ஹைட்டுக்கு கீழே பக்கம் சரிங்களா. கீழே பக்கம் ஒரு 9 இன்ச்சு ஹைட்டுக்கு அந்த ரவுண்டை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் ரவுண்டு வந்து அழகாக கிடச்சிரும். ஓகேவா. அதையும் நல்லா டைட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ ஹிப் ரவுண்டும் நீங்கள் சீட் ரவுண்டும் எடுத்தது போக ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, அதாவது எது பெருசாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அந்த ரவுண்டை தான் வச்சு அந்த ஸ்கர்ட் வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணணும். ஓகேவா. அந்த ஹிப் ரவுண்டு வந்து மார்க் பண்ணணும். ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட் வந்து ஹிப் டு நீ வரைக்கும் எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணணும். அது வந்து நீங்கள் பாடியை மெஷர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அந்த அளவு உங்களுக்கு தெரியல அப்படின்னா எவ்வளோ ஸ்கர்ட்டோட ஹைட் வருதோ அதில் வந்து பாதி மடங்கை வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா. நம்ம லாஸ்ட்டாக ஸ்கர்ட்டோட ஹைட்டு தான் மெஷர் பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் சீட் ரவுண்டு பெருசாக இருந்தாலும் சீட் ரவுண்ட்லேருந்து ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து மெஷர் பண்ணக்கூடாது. நீங்கள் எங்கே அந்த இன்ஸ்கர்ட்டை வந்து டைட் பண்ணுவீங்களோ அதாவது ஹிப் ரவுண்ட்லேருந்து தான் இந்த ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து நீங்கள் மெஷர் பண்ணணும். ஓகேவா. அதேமாரி ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து ஃப்ளோர் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணக்கூடாது. நம்ம ஆங்கிள் இருக்குது பார்த்திங்களா, அது வரைக்கும் தான் நம்ம மெஷர் பண்ணணும். ஓகேவா. தரை ஒட்டி நம்ம வந்து மெஷர் பண்ணக்கூடாது சரிங்களா. இப்போ இது எல்லாத்தையுமே இதே மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி நான் மெஷர் பண்ணதில் வந்து என்னோடய ஹிப் ரவுண்டு வந்து 38. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சீட் ரவுண்டு வந்து 40 இன்ச்சஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. சீட் ரவுண்டு 40 இன்ச்சஸ்னு போட்டுக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிப் ரவுண்டு வந்து 38 தான் வருது. சீட் ரவுண்டு வந்து 40 இன்ச்சஸ் வந்து வந்திருக்கு சரிங்களா. அப்போ 40 இன்ச்சுக்குள்ளே 38 இன்ச்சு அப்படிங்கிறது வந்து அடங்கும். அதனால தான் நம்ம வந்து சீட் ரவுண்டு 40 இன்ச்சை வந்து நம்ம எடுக்கிறோம். ஹிப் ரவுண்டு வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேவா. ஏன்னா பெருசாக இருந்தாலும் நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். சிறுசாயிட்டு அப்படின்னா உங்களுக்கு ஹிப்புக்கு மேலே வந்து போகாது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம சீட் ரவுண்டு வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா. அப்போ ஹிப் ரவுண்டு வந்து நம்மளுக்கு 40 இன்ச் அப்படின்னு நம்ம வந்து கணக்கு வச்சுக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஸ்கர்ட்டோட ஹைட்டு வந்து 35 இன்ச்சு அப்படிங்கிறத போட்டுக்கலாம். இப்போ இந்த 4 மெஷர்மெண்ட்டும் நம்மளுக்கு கிடச்சிட்டு. ஓகேவா. நீங்கள் வந்து உங்கள் பாடியை மெஷர் பண்ணும்போது இந்த 4 மெஷர்மெண்ட்டை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இது போகிய மெஷர்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. அது வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ், நீங்கள் அளக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த இன்ஸ்கர்ட்டை ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்குனே சில மெஷர்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா. சீட்டோட ஹைட்டு, தை ரவுண்டு, டாட் ஹைட்டு, டாட் வித்து, பாட்டம் சைஸ் ஃபேக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 மெஷர்மெண்ட் வந்து இருக்குது. ஓகேவா. இதில் வந்து சீட் ரவுண்டு வந்து நீங்கள் எடுத்துருவீங்க. சீட்டு ஹைட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது பார்த்தீங்களா. அதை தான் இதில் வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டில் வந்து போட்டிருக்கேன். சீட்டோட ஹைட் வந்து 9 இன்ச் வரும். ஓகேவா. தையோட ரவுண்டு வந்து 3 இன்ச் வரும். டாட்டோட ஹைட் வந்து 3 இன்ச் நம்ம வைக்கணும் சரிங்களா. அதேமாரி டாட்டோட வித்து வந்து லெஃப்ட் சைடில்
சைடில் 1/2 இன்ச்சும் ரைட் சைடில் ஒரு 1/2 இன்ச்சும் போட்டிருப்போம். அதனால தான் இந்த ஆஃப் ப்ளஸ் ஆஃப் அப்படின்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாட்டம் சைஸ் ஃபேக்டர் வந்து 5 இன்ச்சு ஆட் பண்ணாலே போதும் சரிங்களா. இது வந்து எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் சரிங்களா. நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி ஹிப் ரவுண்டுக்கு டபுள் மடங்காக எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இது வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். உங்களுக்கு கீழேயும் ஃப்ளாராக இருக்காது, மேலேயும் டைட்டாக தான் இருக்கும் சரிங்களா. அப்போ இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கால் நடக்கும்போது தட்டாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தட்டாது. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி 5 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு ஸ்லிட்டு வச்சுருவோம் சரிங்களா. அது வந்து ஒரு 5 to 7 இன்ச்சு நம்ம ஹைட்டுக்கு சைடில் ஓப்பன் மாதிரி வச்சுருவோம். நம்ம சுடிதாருக்கு சைடில் ஓப்பன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சைடில் ஓப்பன் வச்சுருவோம். அந்த மாதிரி வச்சிட்டோம்னா உங்களுக்கு தேவையான அந்த பாட்டம் சைஸ் ஃபேக்டர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்ச மெஷர்மெண்ட்ஸை வச்சு எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹிப் லைன் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அது கூட ஃபார்முலா என்ன அப்படிங்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு எது பெருசாக இருக்கோ அதை வந்து மேலே போட்டுக்கணும் சரிங்களா. நம்மளுக்கு சீட் ரவுண்டு தான் பெருசாக இருக்குது, டிவைடட் பை 4 + 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ சீட் ரவுண்டு வந்து 40 இன்ச்சஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு +1 இன்ச்சு நம்ம வந்து ஆட் பண்ணணும் ஓகேவா. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 இன்ச் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஹிப் லைன் வந்து 11 இன்ச் ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கர்ட்டோட ஹைட்டு தான் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த ஸ்கர்ட்டோட ஹைட்டு வந்து நீங்கள் எவ்வளோ மெஷர் பண்ணுறீங்களோ அதே மெஷர்மெண்ட் தான் லாஸ்ட் வரைக்கும் வரும் சரிங்களா. அது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ ஸ்கர்ட்டோட ஹைட்டு வந்து 35 இன்ச் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. அதில் வந்து பட்டி ஹைட் வந்து நான் 1.5 இன்ச் நான் வந்து மைனஸ் பண்ணிடுவேன். அப்போ நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து 33.5 இன்ச் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 33.5 இன்ச்சஸ் கூட வந்து 1 இன்ச் வந்து ஃபோல்டிங்காக நம்மளுக்கு வந்து ஆட் பண்ண போகிறோம் ஓகேவா. ப்ளஸ் வந்து மேலே சீமிங் லெவன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம அந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு சீமிங் லெவன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதை தான் ஷார்ட் ஃபார்மில் எஸ்ன்னு போட்டிருக்கேன் சரிங்களா. இப்போ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 35 இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேவா. இப்படி தான் நீங்கள் ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். நீங்கள் அதே ஆன்சர் போட்டுடலாம். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயில்ஸாக நான் சொல்கிறேன் ஓகேவா. இப்போ ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து 35 இன்ச் அப்படின்னு போட்டுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, வேஸ்ட் டு நீ வரைக்கும் எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஃபுல் ஹைட் டிவைடட் பை 2 ஓகேவா. ஃபுல் ஹைட் அப்படிங்கிறது எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 35 இன்ச்சஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா. அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 17.5 இன்ச்சஸ் வந்து வரும் ஓகேவா. இந்த 17.5 இன்ச்சஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பாடி தான் மெஷர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹிப் ரவுண்ட்லேருந்து நீ வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஹைட்டை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க சரிங்களா. இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே மெஷர் பண்ண வேண்டாம். இது சிம்பிளான ஒரு மெத்தட் ஓகேவா. அதாவது நம்மளுக்கு கிடைச்ச ஸ்கர்ட்டோட ஹைட்டில் வந்து பாதி மடங்கு நம்ம வந்து எடுக்க போகிறோம். அதுதான் அந்த வேஸ்ட் டு நீயோட மெஷர்மெண்ட்டாக இருக்கும் சரிங்களா. அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச்சிங் மெத்தட் போட்டு எப்படி நான் கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணுறனோ அதை வந்து டீட்டெயிலாக நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா. பாயிண்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை வந்து ரெக்கார்டர் நோட்டில் எப்படி ட்ராயிங் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். நான் இப்போ வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர் ஆர் மாதிரி நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இதுதான் இந்த இன்ஸ்கர்ட்டோட பேட்டர்ன் ஓகேவா. இந்த மாதிரி தான் நம்ம இப்போ வந்து கட்டிங் பண்ண போகிறோம். இப்போ ஹைட் வைஸில் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அதோட ஹைட்டு வந்து 35 இன்ச்சஸ் இருக்கணும் ஓகேவா. வித்து வந்து நம்மளுக்கு 11 இன்ச் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த 11 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 11 இன்ச் மார்க்கை வந்து கீழே வரைக்கும் நீங்கள் கொண்டு வரணும் சரிங்களா. அதனால தான் கீழேயும் 11 இன்ச் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும் சரிங்களா. இதே மாதிரி தான் உங்கள் ஹிப் லைன் வந்து எவ்வளோ இருக்கோ அதே லைனில் மார்க் பண்ணிவிட்டு கீழே வரைக்கும் அந்த லைனை கொண்டு வந்துடணும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஹைட்டை வந்து 2ஆக டிவைட் பண்ணி போடணும். அதாவது 17.5 இன்ச்சும் 17.5 இன்ச்சும் வர மாதிரி 2ஆக டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இந்த 17.5 இன்ச்சில் இருந்து ஹைட்டு வந்து அந்த 3 இன்ச் ஹைட்டில் வந்து நம்ம மார்க் பண்ணணும். அது வந்து தை ரவுண்டு. அதுக்கப்புறம் மேலே வந்து ஹிப் ரவுண்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து சீட்டோட ஹைட்டு 9 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 9 இன்ச்சையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து இந்த ஹைட்டு 35 இன்ச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கீழே ஒரு 1 இன்ச் வந்து ஃபோல்டிங்காகவும் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து சீமிங் லெவன்ஸ்க்காகவும் நம்ம ஆட் பண்ணி போட்டதுனால நான் உள்ளேயே அந்த மார்க்கிங்கை வந்து நான் பண்ணியிருக்கேன் ஓகேவா. கீழே ஃபோல்டிங் போட்டிருக்கேன், மேலே வந்து 1 இன்ச் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம தை ரவுண்டை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த சைட்லேருந்து ஒரு 1 இன்ச் உள்ள பக்கம் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வ் மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கணும். அதுலேருந்து நம்ம கீழே வரைக்கும் கிராஸாக கொண்டு போகணும். அந்த கிராஸாக எவ்வளோ தூரம் கொண்டு போகணும் அப்படின்னா 5 இன்ச்சுக்கு கிராஸாக கொண்டு போகணும் சரிங்களா. அதாவது ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு வெளியில் ஒரு 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸாக இந்த லைனை வந்து கொண்டு போகணும். அதுக்கப்புறம் கீழேருந்து ஒரு 1 இன்ச் ஹைட்டுக்கு அந்த கர்வ் மாதிரி இந்த லைனை வந்து வளைச்சி விட்டுக்கணும் சரிங்களா.
அப்படி வளைச்சி விட்டுட்டு அந்த லைனை ஃபுல்லாமே கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சைடில் நம்ம வித்து வயசில் நம்ம சீமிங் லெவன்ஸ் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால தான் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் நம்ம ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு சீமிங் லெவன்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு டாட்டோட ஹைட் வந்து ஒரு 3 இன்ச்சும் வித்து வந்து ஆஃப் இன்ச்சும் லெஃப்ட் சைடு ஒரு ஆஃப் ரைட் சைடு ஒரு 1/2 இன்ச் நம்ம போட்டு அந்த டாட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அந்த டாட் வந்து அந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து எத்தனை இன்ச் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹிப் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 8ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா. 40யை 8ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 5 இன்ச் வரும். அந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து 5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அந்த டாட்டை வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகேவா. ஏன் வந்து 8ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, அதை வந்து 2 பாதியாக, அதாவது நம்ம அந்த 11 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சென்டரை நம்ம வந்து மார்க் பண்ணணும். சென்டராக நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹிப் லைன் வந்து வெறும் 40 இன்ச் தான். நீங்கள் அந்த 40 இன்ச் தான் நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும். எக்ஸ்ட்ரா 1 இன்ச் நம்ம ஆட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அந்த 1 இன்ச்சை ஆட் பண்ணாமல் அந்த 40யை 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வர ஆன்சருக்கு தான் அந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து மார்க் பண்ணணும். ஓகேவா. அதுதான் அந்த 5 இன்ச்சுன்னு போட்டிருக்கேன். இது உங்களுக்கு குழம்புற மாதிரி இருக்குது அப்படின்னா 4.5 இன்ச் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா. இது வந்து எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்டான ஒரு அளவு 4.5 இன்ச் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா. நீங்கள் இந்த 8ஆல் டிவைட் பண்ணி போட்டுருவீங்கன்னா வர ஆன்சரை அந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து மார்க் பண்ணி டாட் பிடிங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டாண்டர்டான அளவு 4.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா. இப்போ நான் வந்து இந்த 40 தான் 8ஆல் டிவைட் பண்ணி 5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பட்டியோட ஹைட் வந்து 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, பட்டியோட ஹைட்டு 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. வித்து வந்து 25 இன்ச்சஸ் வந்து எடுத்திருக்கேன் ஆன் ஃபோல்டிங்கில். ஓகேவா. அதாவது டபுளாக ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா 25 இன்ச்சில் அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணணும். பட்டி ஹைட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் 1.5 இன்ச் வரும். ஸ்டிச்சிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா 4 இன்ச்சில் நீங்கள் அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணணும். ஓகேவா. ஓகே. இப்போ இது எல்லாத்தையுமே ரெக்கார்டர் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நான் வந்து இந்த இன்ஸ்கர்ட்டை ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து பாப்ளின் கிளாத் தான் எடுத்திருக்கேன். 2 மீட்டரில் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா. பிகினர்ஸ் வந்து நீங்கள் நல்லா கற்றுக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பாப்ளின் கிளாத்து அப்படி இல்லைன்னா காட்டன் கிளாத்து இந்த மாதிரி 2 கிளாத்தே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இந்த இன்ஸ்கர்ட்டை ஸ்டிச் பண்ணுறதுக்கும். அதுக்கப்புறம் போக போக வேணால் இந்த லைக்ரா ஸ்பாண்டக்ஸ் இந்த மாதிரி வேறு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பழகுங்க. ஓகேவா. ஆனால் பேசிக்காக நீங்கள் இந்த ஸ்டிச்சில் தான் பழகணும். ஓகேவா. அப்போ தான் உங்களுக்கு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கிளாத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா. அதனால தான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து இந்த பாப்ளின் இல்லைன்னா காட்டன் இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா. இப்போ நான் வந்து ஏன் இன்ஸ்கர்ட்டை ஸ்டிச் பண்ணுறதுக்கு காட்டன் ஃபேப்ரிக் எடுக்காமல் இந்த பாப்ளின் கிளாத் எடுக்கிறேன் அப்படின்னா, காட்டன் பியூர் காட்டனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளாத் வந்து சுருங்கும். நம்ம வந்து அடிக்கடி அந்த இன்ஸ்கர்ட்டை வந்து யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா. அதனால தான் இந்த பாப்ளின் கிளாத் யூஸ் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு நல்லா குலைவாகவும் இருக்கும். அதுமாதிரி கிளாத்துமே உங்களுக்கு சுருங்காது. சரிங்களா. அதனால தான் இந்த பாப்ளின் கிளாத் சூஸ் பண்ணியிருக்கேன். இது 1 மீட்டர் வந்து 80 ருபீஸ்லேருந்து 100 150 இந்த மாதிரி ரேட்டில் கூட உங்களுக்கு ஷாப்பில் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரேட் வந்து இருக்கும். சரிங்களா. இப்போ இந்த மாதிரி ஒரு 2 மீட்டர்ஸ் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. இதில் எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஓகே. இப்போ இதை வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கிளாத்தை வந்து நல்லா விரிச்சுக்கோங்க. நம்ம ஷாப்பில் வாங்கும்போது 2ஆக ஃபோல்ட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து 2 மீட்டர்னால் கட் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ண மாதிரியே நீங்கள் வந்து விரிச்சுக்கோங்க. சரிங்களா. இப்போ பாருங்கள், இந்த சைடு கரைக்கட்டு இருக்குது, கீழே வந்து கட் பண்ணி தருவாங்க பார்த்தீங்களா, அந்த சைடு இருக்குது. அதாவது இந்த பிசிறு சைடு இருக்குது, என்ன பார்த்து வந்து ஃபோல்டிங் சைடு இருக்குது. சரிங்களா. எனக்கு ஆப்போசிட் சைடில் தான் 2 கரைக்கடை சைடுமே ஒன்று போல் வச்சு ஃபோல்டிங் பண்ணி இருக்கும். சரிங்களா. இப்போ இந்த மாதிரி கிளாத் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கிளாத்தை வந்து அப்படியே மறுபடியும் மேலேருந்து கீழே பக்கம் இன்னொரு ஃபோல்டிங் வந்து நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா. நம்ம போன வீடியோவில் 7 பார்ட் இன்ஸ்கர்ட்டுக்கு நம்ம கட் பண்ணோம் பார்த்திங்களா, அதே பேட்டர்னில் தான் நான் இதுக்கும் கிளாத் வந்து போட்டிருக்கேன். சரிங்களா. இப்போ அதே மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலேருந்து இன்னொரு ஃபோல்டிங் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா. இந்த மாதிரி தான் இப்போ கிளாத் வந்து போட்டிருக்கேன். அதாவது நம்மளை பார்த்து ஆன்ஃபோல்ட்டில் வந்து 2 பீசஸ் வந்து இருக்கணும். நம்மளுக்கு மேலேயும் ஃபோல்டிங் தான் இருக்கணும். நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஓப்பன் சைடில் 4 பீஸ் வந்து இருக்கணும். ஓகேவா. கீழே வந்து பிசிறு சைடு வந்து வரும். சரிங்களா. இந்த மாதிரி கிளாத்தை வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிசிறு சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் அப்படி இல்லைன்னா 1 இன்ச் ஹைட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் பிசிறு சைடு வந்து நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த லைன் வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா. ஏன்னா இந்த பிசிறு சைடு வந்து அந்த கிளாத் வந்து மேக்ஸிமம் கிராஸாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணுற கார்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும். சரிங்களா. சப்போஸ் நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து போடாமல் நீங்கள் கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வியர் பண்ணும்போது இந்த கிளாத் வந்து திருக்கிட்டு இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போடுறோம் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்கர்ட்டோட ஹைட்டை வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸ்கர்ட்டோட ஹைட்டு வந்து 35 இன்ச் ஓகேங்களா. அந்த 35 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் தள்ளியுமே அதே 35 இன்ச்சில் நான் ஒரு மார்க் வந்து பண்ணிக்கிறேன் சரிங்களா. இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி மார்க் பண்ணிட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கீழே வந்து அந்த கிளாத்தை நேராக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இருந்து தான் நான் அந்த 35 இன்ச்சஸை வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம அளக்கும்போது சுற்றளவு ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுவோம். ஆனால் நம்ம கட்டிங் பண்ணும்போது ஹைட்டை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுவோம் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இந்த ஹிப் லைனை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை தான் இப்போ நான் மார்க் பண்ண போகிறேன். அதாவது 40ல் 1/4 மடங்கு நம்ம வந்து எடுக்க போகிறோம். 10 இன்ச் வரும் சரிங்களா. அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணணும். 11 இன்ச் வந்து டோட்டலாக வரும் சரிங்களா. அதை தான் நான் இப்போ வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ 11 இன்ச்சில் நான் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த லைனை கீழே வரைக்கும் நம்ம கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது அந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் வருதா அப்படிங்கிறது தெரியாது பார்த்தீங்களா. அதனால் கீழேயும் ஒரு 11 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் சைடுமே ஒரு 11 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ 3 லைனையுமே நம்ம ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து நம்ம போட போகிறோம் சரிங்களா. இந்த லைன் வந்து ஹிப் லைன் வந்து உங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட்டில் வந்தாலுமே அதே மெஷர்மெண்ட்டில் தான் கீழே வரைக்கும் கொண்டு வரணும் சரிங்களா. இப்போ அதே மாதிரி கீழே வரைக்கும் நான் வந்து கொண்டு வந்துட்டேன். நம்ம நெக்ஸ்ட்டு என்ன மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹிப் லைன்லேருந்து முட்டி வரைக்கும் எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ண போகிறோம். அது வந்து நீங்கள் பாடியை மெஷர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹிப் லைன்லேருந்து அந்த முட்டி வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஹைட்டு வந்து 35 இன்ச் வருதா, அதில் வந்து பாதி அளவு வந்து நீங்கள் முட்டிக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஹைட்டில் வந்து பாதி அளவு அப்படின்னா 17.5 இன்ச்சு வருது. இந்த 17.5 இன்ச்சில் ஒரு நான் மார்க் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தள்ளியும் ஒரு மார்க் வந்து பண்ணிக்கிறேன். அப்போ தான் இந்த லைன் வந்து போடுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுருங்க ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 17.5 இன்ச்சஸ் வரும், இது ஒரு 17.5 இன்ச்சஸ் வரும் ஓகேவா. சென்டரில் தான் இந்த லைன் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி உங்களோட ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்கோ அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க சரிங்களா. இப்போ இந்த லைன்லேருந்து ஹைட் வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. டை ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்காக ஹைட்டு 3 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுருங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலேருந்து கீழே பார்க்க ஒரு 9 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ண போகிறோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சீட்டோட ஹைட் ஓகேவா. இது வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் தான். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். மேலே இருந்து நம்ம ஹிப் லைன் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதிலே இருந்து 9 இன்ச் ஹைட்டுக்கு இந்த லைனை வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஓகேவா. 9 இன்ச் ஹைட்டுக்கு இந்த லைனை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுலேயும் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லைனாக நம்ம வந்து போடுறோம் பார்த்தீங்களா. இது ஃபுல்லாமே நீங்கள் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் இந்த லைன் எல்லாம் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ அவ்வளோதான். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன்லாம் நம்ம போட்டு முடிச்சிட்டோம் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து டை ரவுண்டு 3 இன்ச் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் இருந்து ஒரு 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ண போகிறோம் உள்ள தள்ளி. இப்போது கீழே உள்ள லைன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஆஃபாக நம்ம மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த லைன் கிடையாது. அதில் இருந்து ஒரு 3 இன்ச் ஹைட்டில் வந்து ஒரு டை ரவுண்டுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் 1.5 இன்ச் உள்ள பக்கம் மார்க் பண்ண போகிறோம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஹிப் சைடுமே ஒரு 1/2 இன்ச் பார்க்க உள் பக்கமாக நம்ம மார்க் பண்ண போகிறோம் சரிங்களா. இந்த லைன்லேயும் இந்த லைன்லேயும் நம்ம எதையுமே மார்க் பண்ணக்கூடாது. அதேமாரி கீழே வந்து வெளிப்பக்கமாக தான் மார்க் பண்ணணும் சரிங்களா. இப்போது கீழே வந்து நம்ம மேலே எந்தளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அதே லைனை தான் நம்ம கீழே வந்து எடுத்திருக்கோம். இப்போ அதே மாதிரி நம்ம வந்து ஸ்கர்ட் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியாது பார்த்தீங்களா, நம்மளுக்கு அந்த லென்த் வந்து நம்மளுக்கு காணாது பார்த்தீங்களா. அதனால் வெளிப்பக்கமாக ஒரு 5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பாட்டம் சைஸ் ஃபேக்டர் ஓகேவா. நம்ம 11 இன்ச் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு வெளிப்பக்கம் தான் சரிங்களா. அதுக்கு வெளிப்பக்கம் 5 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மார்க் பண்ண லைனை ஃபுல்லாமே நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹிப் கர்வ்ஸ்களை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் ஓகேவா. இது வந்து ஃபேஷன் டிசைனிங் ஸ்கேல் செட்டப் வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதுலேயே இந்த ஸ்கேலை வந்து நான் யூஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ இந்த லைனில் இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைனையும் இதையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து கிராஸாக கனெக்ட் பண்ணக்கூடாது, லைட்டாக பெண்ட் பண்ண மாதிரி கனெக்ட் பண்ணணும் ஓகேவா. அதனால தான் இந்த ஹிப் கர்வ் ஸ்கேல் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி தான் மேலேயும் இந்த 1/2 இன்ச்சையும் இந்த லைனையும் நம்ம கிராஸாக அதாவது கர்வ் மாதிரி வளைச்சி நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் ஓகேவா. இந்த லைன் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், லைட்டாக பெண்ட் பண்ண மாதிரி தான் வரும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த 1.5 இன்ச் மார்க்லேருந்து கீழே 5 இன்ச் மார்க் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம கிராஸாக கொண்டு போகணும் ஓகேவா. நம்ம அதில் பண்ண மாதிரி வளைச்சி கொண்டு போய் நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது, கிராஸாக அந்த மாதிரி கொண்டு போயிருங்க ஓகேவா.
நெக்ஸ்ட்டு கீழே வந்து இந்த மாதிரி நீங்கள் கிராஸாக கொண்டு போனீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது அந்த கிராஸாக போகுது பார்த்திங்களா, அந்த முக்கில் மட்டும் உங்களுக்கு ஒரு மாதிரி தொங்கிட்டு இருக்கும் கிளாத்து. அந்த மாதிரி தொங்கக்கூடாது அப்படின்னா அந்த கிராஸாக மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 1 இன்ச் அப்படி இல்லைன்னா 1.5 இன்ச் ஓகேவா, அந்த ஹைட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 1.5 இன்ச் அப்படின்னா இவ்வளோ தூரம் வரும். நீங்கள் 1 இன்ச் மார்க் பண்ணாலே மேக்ஸிமம் கரெக்டாக தான் வரும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு கீழே வந்து 11 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் இருந்து இந்த 5 இன்ச்சுக்கு மட்டும் லைட்டாக பெண்ட் பண்ண மாதிரி இந்த லைனை வந்து கொண்டு போகணும் ஓகேவா. கர்வ் மாதிரி கொண்டு போகணும், கிராஸாக கொண்டு போயிடக்கூடாது சரிங்களா. இந்த மாதிரி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது கீழே வந்து உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்குமே தவிர ஒரு சைடு வந்து இழுத்துக்கிட்டு இருக்காது சரிங்களா. இந்த மாதிரி தான் நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ இதெல்லாம் மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதை நம்ம எப்படி மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹிப் லைன் வந்து நம்ம 40 இன்ச்சஸில் தான் எடுத்தோம். அதை வந்து 8ஆல் டிவைட் பண்ண போகிறோம் ஓகேவா. நம்ம 8ஆல் ஏன் டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கிளாத் வந்து 4ஆக ஃபோல்ட் ஆகியிருக்கு ஓகேவா. அதாவது 2 ஃபோல்டிங்கில் 4ஆக மடிஞ்சிருக்கு ஓகேவா. அப்போது அந்த வித்தில் வந்து சரிசமமாக நம்ம வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து 8ஆல் தான் நீங்கள் வந்து டிவைட் பண்ணணும் ஓகேவா. அதனால தான் 40யை 8ஆல் நான் டிவைட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த 40 இன்ச்சஸ் அப்படிங்கிறது வந்து சீட் ரவுண்டு தான். அந்த 40யை 8ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 இன்ச் வந்து வரும் ஓகேவா. அந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து 5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த 5 இன்ச்சுக்கு கீழே 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த 5 இன்ச்சுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு 1/2 இன்ச்சும் ரைட் சைடில் ஒரு 1/2 இன்ச்சும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தான் நம்ம வந்து அந்த டாட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஓகேவா. இந்த மாதிரி டாட் வந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சுக்கு குறையாமல் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சீட் ரவுண்டு கிட்ட நம்ம பம் ஏரியா இருக்குது பார்த்திங்களா, அந்த ரவுண்டு கிட்ட உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காமல் இல்லைன்னா சுருக்கு விழாமல் அழகாக இருக்கும் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு விஷயத்த நோட் பண்ணிங்க அப்படின்னா, ஹைட் வைஸில் தான் நம்ம வந்து சீமிங் அலவன்ஸ் ஃபோல்டிங்காக நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து விட்டுருப்போம். ஆனால் வித்து வைஸில் எந்த சீமிங் அலவன்ஸுமே நம்ம ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால தான் இப்போ நம்ம எல்லாத்தையுமே மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த 1 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிகிட்டே வரேன். இது வந்து சீமிங் அலவன்ஸ் ஓகேவா. இது வந்து 1 இன்ச் தான் வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்டிச் பண்ணுற மெத்தடுக்கு கண்டிப்பாக நீங்கள் 1 இன்ச் வச்சா தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த கிளாத் வந்து இருக்கும் ஓகேவா. அப்படி இல்லை நீங்கள் நார்மலாக ஸ்டிச் பண்ணி போகிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சே போதும் சரிங்களா. 2 கிளாத்து ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிசுறு தெரிகிற மாதிரி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சே உங்களுக்கு போதும். நான் வந்து அந்த பிசுறு தெரியாமல் பொட்டிக் ஸ்டைலில் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதனால தான் 1 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேவா. அப்படி இல்லைனா கூட உங்களுக்கு அந்த ஃப்ளேர் வந்து வேணும், வீதி வேணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ சென்டரில் அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த லைன் வந்து நல்லா ஷார்ப்பாக வரணும். அந்த இடத்துல நீங்கள் கர்வ் மாதிரி வளைஞ்சிடக்கூடாது ஓகேவா. நல்லா ஷார்ப்பாக கொண்டு வாங்க. இப்போ அவ்வளோதாங்க, இந்த ஃபிஷ் கட் இன்ஸ்கர்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ இதில் எந்த டவுட்டுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து கட் பண்ணிடலாம் ஓகேவா. அப்புறம் வந்து பிகினர்ஸ் வந்து இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி ஓகேவா. நம்ம எவ்வளோ தூரம் மார்க் பண்ணுறோமோ அந்த மார்க்கிங்கில் மட்டும்தான் நீங்கள் கட் பண்ணணும். அது போக எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணாதீங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஏனோ தானே நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிளாத் வந்து மறுபடியும் எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது சரிங்களா. அதனால தான் நீங்கள் எவ்வளோ தூரம் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு மட்டும் அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ மீதி இருக்கிற கிளாத்தை நம்ம பட்டிக்கோ ஃப்ரில்லுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ளவுஸ் ஏதாவது தைச்சோம் அப்படின்னா அதுக்கு பட்டிக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேறு எதுக்காவது அந்த கிளாத்தை வந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து குர்டாம்போக்கில் ஸ்டிச் பண்ணி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிளாத்து வேஸ்ட்டாக தான் போகும் ஓகேவா. அதனால தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்தளவுக்கு மட்டும் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு மீதி கிளாத்தை வந்து டச்சே பண்ணக்கூடாது. நீங்கள் மார்க் பண்ணதை விட 1 இன்ச்சு கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணக்கூடாது சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த மீதம் இருக்கிற ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம வந்து பட்டி கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் அந்த கரைக்கட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடு தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வந்து 1 சைடு வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டாம். அதனால் அந்த கரைக்கட்டு இருக்கிற சைடில் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பட்டி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து 1.5 இன்ச் தான் நம்ம வந்து அது பட்டியோட ஹைட் வரும். ஆனால் நம்ம வந்து ஃபேப்ரிக் கட் பண்ணும்போது அதே 1.5 இன்ச்சில் தான் கட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. 4 இன்ச் ஹைட்டில் வந்து கட் பண்ணணும் ஓகேவா. இதில் வந்து எனக்கு ஒரு சைடு வந்து அந்த கரைக்கட்டு வந்துருக்கிறதுனால ஒரு 1/2 இன்ச் வந்து நான் கம்மி பண்ணி 3.5 இன்ச்சில் நான் வந்து இந்த ஹைட் வந்து நான் மார்க் பண்ணுறேன் ஓகேவா. ஏன்னா ஒரு சைடில் தான் நான் ஒரு ஃபோல்ட் பண்ணுவேன், இன்னொரு சைடு வந்து அந்த கரைக்கட்டை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிடுவேன். அப்படிங்கும்போது இந்த 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அந்த பட்டியோட ஹைட் வந்து முன்ன பின்ன வரும் பார்த்திங்களா. அதனால தான் ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஹைட் வந்து 3.5 இன்ச்சும் வித்து வந்து ஒரு 23லேருந்து 25 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஓகேவா. எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து எக்ஸ்ட்ராவே நான் விட்டு கட் பண்ணியிருக்கேன்.
இப்போ நம்ம மார்க் பண்ண பார்த்தீங்களா அந்த லைனில் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பட்டியோட ஹைட்டுமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ கீழே மட்டும் தான் நம்ம வந்து ஃபோல்டிங் பண்ணுவோம். மேலே வந்து அப்படியே வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஹைட் வந்து 1.5 இன்ச் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? இப்போது இந்த இன்ஸ்கர்ட்டில் வந்து பட்டியும் அந்த பாட்டம் சைஸ் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஓகேவா? வேறு எதுவுமே நம்ம இதில் வந்து கட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த இன்ஸ்கர்ட்டை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இன்ஸ்கர்ட்டை நல்லா விரித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி விரித்து வச்சுக்கோங்க. விரித்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த ஷேப் வந்து இருக்கும். ஓகேவா? 2 கிளாத்தையும் ஒரே மாதிரி ஒன்று போல் விரித்து வச்சுக்கோங்க. நீங்கள் தலைக்கு மாற்றி விரித்து வச்சிடக்கூடாது. ஒன்று போல் இந்த மாதிரி விரித்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து சைட்லேயும் ஜாயின் பண்ணணும். ஒரு சைடில் தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் மேலே வந்து டாட்டெல்லாம் பிடிச்சிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ஓப்பன் ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழேயும் ஸ்லிட்டுக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டி நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் சைடெலாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாதிரி தான் இந்த இன்ஸ்கர்ட்டை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ இதில் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 கிளாத்தையும் ஒன்று போல் விரித்து வச்சுக்கோங்க. விரித்து வச்சுட்டு ஒரு சைடில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்படி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கிளாத்தை வந்து நல்ல பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம இப்படி இந்த பில்லோ கவரில் வந்து ஃபஸ்ட்டு நல்ல பக்கத்தில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடித்து திருப்பணுமோ அதே மாதிரி இதுலேயும் நல்ல பக்கத்தில் ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கெட்ட பக்கத்தில் வந்து நம்ம அடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்ட்டு போட்டுக்கிறது வந்து கெட்ட பக்கம், அது வந்து உள் சைடு தான் இருக்குது. வெளி சைடு வந்து நல்ல பக்கம். இப்போ இந்த வெளி சைடில் தான் நான் அந்த சைடில் இருந்து ஒரு 1/4 இன்ச் கேப்பில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு 1/4 இன்ச் கேப்பில் வந்து அந்த மார்க் வந்து பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த த்ரெட்டை கட்டிடுங்க. அதே மாதிரி லாஸ்ட்லேயுமே அந்த த்ரெட்டை வந்து கட்டிடணும். சரிங்களா? அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கட்டிடுங்க அப்படின்னா கட் பண்ணுறது கிடையாது. அந்த ஸ்டிச்சிங்கு மேலேயே 2-3 தையல் போடுறது தான் கட்டுங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற ஸ்டிச் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த கர்வ் மாதிரி வளைஞ்சி வருது பார்த்தீங்களா, அந்த சைடு மட்டும் நல்லா கிராஸாக அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி விடுங்க. நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஒட்டினாப்பில் கட் பண்ணணும். அந்த த்ரெட்டில் வந்து படாமல் கட் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த கர்வ் சைடு மட்டும் நீங்கள் கட் பண்ணால் போதும். ஏன்னா அப்போ தான் அந்த ஷேப் வந்து நம்ம அடித்து திருப்பும் போது இந்த கிளாத்தோட ஷேப் வந்து நம்ம கரெக்டாக கிடைக்கும். சரிங்களா? அதனால தான் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி விட்றோம். இப்போ இந்த மாதிரி கிளாத்தை நல்லா திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணதை வந்து நல்லா நீ விட்டுட்டு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1/4 இன்ச் கேப்பில் வந்து அந்த கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, இப்போ வந்து ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வந்து அந்த கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனால உங்களுக்கு உள் சைடுமே அந்த பிசுறு தெரியாது, அதேமாதிரி வெடி சைடுமே அந்த பிசுறு வந்து தெரியாது. சரிங்களா? இப்போ பாருங்கள், அந்த கிளாத்தில் சைடில் வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட் பண்ணதுனால அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக எடுத்து காட்டும். நீங்களும் அதுக்கு மேலேயே நீங்கள் 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி நீ விட்டுட்டு அழகாக எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக வரும். சரிங்களா? நான் இந்த மெத்தடில் ஏன் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா, நம்ம மேக்ஸிமம் இடத்துல வந்து இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லாதப்போ அந்த பிசுறு தெரியாமல் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பேசிக்லேருந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வர கிளாஸஸ்லாம் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அந்த பிசுறு தெரியாமல் அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக நம்ம வந்து ரெடிமேடாக ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்காங்களோ அதேமாதிரி அந்த பிசுறு தெரியாமல் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஓகேவா? இப்போ சைடில் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து அந்த டாட் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த டாட்டில் வந்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த டாட்டை வந்து கெட்ட பக்கம் தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா அந்த டாட் வந்து உள்பக்கமாக தான் இருக்கணும். இந்த ஃபோல்டிங் பண்ணி இருக்கிறது வந்து உள்பக்கம் தான் இருக்கணும். வெளியில் வந்து அந்த ஃபோல்டிங் வந்து வரக்கூடாது. சரிங்களா? அதனால் கெட்ட பக்கத்தில் வச்சு அந்த டாட் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த டாட்டோட ஹைட்டு வந்து 3 இன்ச்சு, வித்து வந்து 1/2 இன்ச்சு, பேக் சைடில் ஒரு 1/2 இன்ச், ஃப்ரண்ட் சைடில் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி அந்த டாட்டில் வந்து டபுள் தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எவ்வளோ இழுத்தாலும் அந்த டாட் வந்து அந்த ஸ்டிச் வந்து பிரியாமல் அழகாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டாட்டும் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஹைட் வந்து 3 இன்ச்சும் வித்து வந்து 1/2 இன்ச்சும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி கெட்ட பக்கத்தில் தான் அந்த டாட் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேவா? இதே மாதிரி நம்ம 4 டாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். 4 பக்கமே இதே மாதிரி தான் நீங்கள் டபுள் தையல் போட்டு அந்த டாட்டை வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? இந்த டாட் எதுக்காக பிடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹிப் சைஸில் வந்து டைட்டாகவும் அந்த பம் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு வந்து கொஞ்சம் லூஸாகவும் வரதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து டாட் பிடிக்கிறோம். அந்த ஷேப் வந்து அழகாக வரதுக்காக தான் இந்த டாட் வந்து பிடிக்கிறோம். வச்சுட்டிங்களா? இது வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டேன், மறுபடியும் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இதே மாதிரியே இந்த 4 டாட்டுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா?
ஓகே, இப்போ இந்த நான் 4 டாட்டுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சைடு ஒரு சைடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம், இன்னொரு சைடு வந்து ஓப்பன் அப்படியே தான் இருக்குது. அதில் வந்து ஒரு 4 இன்ச் ஹைட்டுக்கு இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் வந்து ஒரு குட்டியாக ஒரு கட் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போது நம்ம உள் சைடு இருக்குது பார்த்தீங்களா, கெட்ட பக்கம், அதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டிங், அதேமாதிரி இன்னொரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டிங், இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து நுனியிலே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. அந்த 4 இன்ச் ஹைட்டுக்கு நம்ம மார்க் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம உள் பக்கமாக ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையுமே உள் பக்கத்தில் வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு அந்த கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பண்ணிவிட்டு அதுலேயே ஒரு நுனியிலே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து 2 பக்கமே ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த பட்டி பீஸை வந்து இந்த ஸ்கர்ட்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்படி ஜாயின் பண்ணும்போது எந்த பக்கம் வச்சு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த ஸ்கர்ட்டை வந்து கெட்ட பக்கம் வந்து மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் கிளாத்தை வந்து போட்டுக்கோங்க. இந்த பட்டி பீஸ்லேயுமே அந்த கரைக்கட்டு வந்து கீழே இருக்கிற மாதிரியும் மேலே வந்து அந்த பிசுறு சைடு இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த பட்டி பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு சைடு இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த நுனியிலே ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் தான் நம்ம அந்த ரோப்பை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இல்லைன்னா எங்கேயாவது போய் ஒரு ஹோல் இருந்துச்சுன்னு வைங்களேன், எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு நம்மளுக்கு வந்து அந்த ரோப் வந்து விட முடியாது, அதே மாதிரி எடுக்கவும் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த நுனியிலே ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த 2 ஃபேப்ரிக்கும் ஒன்று போல் வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக 1/2 இன்ச் கேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. அந்த கீழே உள்ள ஃபேப்ரிக் வந்து கெட்ட பக்கம் மேலே வர மாதிரி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த நம்ம டாட்லாம் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாமே ஒரே சைடில் வர மாதிரி நீங்கள் அந்த இதை வந்து வச்சுருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த எண்ணெயை பார்க்க அந்த டாட்டெல்லாம் வர மாதிரி வச்சுட்டு லாஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி லாஸ்ட்டில் ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ப்ரெஸ் பண்ண மாதிரி இன்னொரு தையல் வந்து போட போகிறோம். இப்போ அந்த பிசுறு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் மேலே பக்கம் வச்சுட்டு அதுக்கு மேலேயே அந்த நுனியிலே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா? இந்த ஃபோல்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நுனியிலே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம கரைக்கட்டு இருக்கிறதுனால நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த கரைக்கட்டை அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டைரெக்டாகவே ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி இப்போ வச்சுட்டு நீங்கள் டைரெக்டாகவே ஸ்டிச் பண்ணிடுங்க. அதேமாரி அந்த கீழுள்ள ஃபோல்டிங்கில் கரெக்டாக மேலுள்ள ஃபோல்டிங் வந்து இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் சைடில் அந்த த்ரெட்டை வந்து நல்லா கட்டிடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டி பீஸை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது மட்டும் இந்த ஒரு விஷயத்த வந்து மறந்துடாதீங்க. அதாவது நம்ம உள் சைடு அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து உள் சைடு தான் நம்ம அடிக்கணும். சரிங்களா? உள் சைடு அடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அந்த பட்டி பீஸை வெளி சைடு பார்க்க ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் வெளி சைடு பார்க்க ஸ்டிச் பண்ணிவிட்டு உள் சைடு பார்க்க அந்த ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து உள்ளே வந்து தப்பாக அடித்தாலும் நம்ம வெளியில் ஸ்டிச் பண்ணும்போது அந்த வெளியில் வந்து நீட்டாக வர பார்ட் வந்து நம்மளுக்கு வெளியில் தான் வரணும். ஓகேவா? அதனால தான் நம்ம வந்து உள்ளே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வெளியில் திருப்பி அடிக்கிறோம். ஓகேவா? இப்போ இதுக்கு மேலேயே இன்னொரு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மேலே ஏற்றி ஒரு தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். அந்த தையல் வந்து நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து சைடு ஓப்பன் வந்து ஒரு 3 இன்ச் வச்சுருக்கேன். சரிங்களா? அந்த பட்டி போக ஒரு 3 இன்ச் ஹைட்டுக்கு வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த சைடு வந்து ஜாயின் பண்ணுறேன். இப்போ சைடு வந்து நான் ஒரு 3/4 இன்ச்சு கேப்பில் வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவே கீழே வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சைடில் வந்து ஸ்லிட் வைக்க போகிறோம். ஓகேவா? அந்த ஸ்லிட்டு வந்து 5 to 7 இன்ச் வரைக்கும் நம்ம வைக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 6 இன்ச் ஹைட்டுக்கு நான் அந்த ஸ்லிட்டு வச்சுட்டு மேலே வந்து இந்த மாதிரி அந்த தையலில் லாஸ்ட் எட்ஜஸில் வந்து நல்லா ஒரு 2-3 திருப்ப நான் அந்த ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ மறுபடியும் அதே இப்போ நம்ம போட்ட தையலுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டு அந்த ஸ்டிச்சை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் டபுள் ஸ்டிச் வந்து போடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த கீழே வந்து நம்ம அந்த 6 இன்ச்சுக்கு நம்ம கேப் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இப்போ சுடிதாரில் வந்து சைடில் ஓப்பன் வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இதில் வந்து நான் இப்போ ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். அதாவது இந்த கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டாக நல்லா விரிச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி நீ விட்டுட்டு அந்த கிளாத்தை அப்படியே இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைன் வந்து ஓரளவுக்கு அந்த கிளாத் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி அந்த கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து அந்த நுனியிலேயே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. நெக்ஸ்ட் அந்த முக்கில் வந்து நான் எப்படி டேர்ன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி நேராக இந்த ஃபோல்டிங் மேலேயே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா? இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இந்த சைடு ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாத்தை வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாத்தை வந்து கொஞ்சம் திருப்பி வச்சுருக்கேன். இதுக்கப்புறமும் அந்த ஆப்போசிட் சைடுமே ஒரு சின்ன ஃபோல்டிங் வந்து பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு
ஸ்கொயர் ஷேப்பில் வந்து அந்த டர்னிங் வந்து பண்ணணும். ஓகேவா? இப்போ மறுபடியும் அந்த நீடில் பஞ்ச் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த சைடு வந்து ஃபோல்டிங் மேலேயே ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ அவ்வளோதாங்க. இது மேலே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் அந்த ஃபோல்டிங் சைடு இப்போ ஆப்போசிட் சைடு ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி இன்னொரு நுனியிலே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போது அந்த முக்கில் வந்து வி மாதிரி வந்து கொண்டு வரணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கொயர் மாதிரி வந்து நம்ம டேன் பண்ணி கொண்டு வந்திருப்போம். செகண்ட் வந்து ட்ரையாங்கிள் மாதிரி மேலே வந்து ஷார்ப்பாக வந்து கொண்டு வரணும். சரிங்களா? அந்த மாதிரி பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி அடிக்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த 2 கிளாத்து ஒன்று போல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு 1 இன்ச் ஹைட்டுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேலுள்ள கிளாத்லேயும் கீழே உள்ள கிளாத்லேயும் 1 இன்ச் ஹைட்டுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போது ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த 1/2 இன்ச் கேப்பில் மறுபடியும் இன்னொரு ஃபோல்ட் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது இந்த 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு லைட்டாக சுருக்கம் வர மாதிரி வரும். ஓகேவா? ஏன்னா இந்த லைனை வந்து நம்ம கர்வாக நம்ம மேலே பக்கம் வளைச்சி விட்ருக்கோம். அதனால தான் லைட்டாக உங்களுக்கு அந்த சைடில் வந்து கர்வ் மாதிரியும் இருக்கும், அதேமாதிரி சுருக்கமாகவும் வர மாதிரி இருக்கும். சரிங்களா? மித்தபடி மித்த இடத்துல ஃபுல்லாமே நீங்கள் நேராக தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கிளாத்தை எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 2 கிளாத்து நம்ம பேக்கும் ஃப்ரண்ட் ஜாயின் பண்ண இடத்துல மறுபடியும் அந்த கர்வ் மாதிரி வரும். சரிங்களா? அந்த இடத்துல மட்டும் தான் லைட்டாக சுருக்க மாதிரி வரும். அதுவுமே நீங்கள் வந்து கீழே உள்ள கிளாத்தை இழுத்துட்டு மேலே உள்ள கிளாத்தை நீங்கள் ஃப்ரீயாக விட்டிங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ரொம்ப சுருக்கம் வராது. இப்போ பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் கீழே உள்ள கிளாத்தை மட்டும் தான் இழுக்கணும். மேலே நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் ஃப்ரீயாகவே விட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கர்வ் வந்து அழகாக வரும். சரிங்களா? இப்போ அவ்வளோதாங்க, ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு சைடு வந்து அந்த பிசுறு தெரியாமல் ஸ்டிச் பண்ணிட்டோம். இன்னொரு சைடு நம்ம லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ண பார்த்திங்களா, அந்த சைடு பிசுறு வந்து தெரியுது. ஓகேவா? அதுக்கு இந்த மாதிரி உள்பக்கமாக நம்ம மடித்து மேலே ஒரு வந்து தையல் போட போகிறோம். அதை எப்படி நான் ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி 2 கிளாத்தையும் நல்லா விரித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடை வந்து உள்பக்கமாக நான் வந்து மடிக்கிறேன். ஓகேவா? உள்பக்கமாக மடிச்சுட்டு இப்போ மேலே வந்து நான் ஒரு தையல் வந்து போட போகிறேன். இப்போ உள்பக்கமாக மடிச்சிட்டேன்னா இப்போ மேலே வந்து தையல் போட போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனால உள்பக்கமும் உங்களுக்கு அந்த பிசுறு தெரியாது, வெளிப்பக்கமும் அந்த பிசுறு வந்து தெரியாது. நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஆப்போசிட் சைடு ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா, வெளிப்பக்கத்தில் அடிச்சுட்டு உள்ள பக்கம் வந்து ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா, அதே மெத்தட் தான் இது. ஆனால் அதில் வந்து நம்ம வெளிப்பக்கத்தில் அடிச்சுட்டு உள்பக்கமாக ஸ்டிச் பண்ணோம். இதில் வந்து டைரெக்டாகவே உள்பக்கத்தில் நம்ம ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேவா? அதுதான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட். ஆனால் 2 ஸ்டிச்சுமே ஒன்று தான். அதில் வந்து உள்பக்கமாக ஸ்டிச் பண்ணியிருப்போம், இதில் வந்து ஃபோல்டிங் பண்ணிவிட்டு வெளிப்பக்கமாக ஸ்டிச் பண்ணுறோம். அதுதான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுனால உங்களுக்கு பிசுறு வந்து வராது. உங்களுக்கு அந்த ஸ்கர்ட்டே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். உங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இருந்துச்சுன்னா ஓவர்லாக் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய மெத்தடில் அந்த பிசுறு தெரியாமல் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும், அப்படி தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அந்த பிசுறு வந்து தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு உள்பக்கமும் தெரியாது, வெளிப்பக்கமும் தெரியாது, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் அதே மாதிரி அந்த பிசுறு வந்து தெரியாது. அவ்வளோ நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஸ்கர்ட்டில் எங்கே பார்த்தாலுமே அந்த பிசுறு அப்படிங்கிறது எங்கேயுமே தெரியாது. நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது. அவ்வளோ நீட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எந்த இடத்துலையுமே நம்ம வந்து ஓவர்லாக்கும் பண்ணலை. இது வரைக்கும் நான் அப்படி தான் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எந்த இடத்துலையும் ஓவர்லாக் பண்ணாமல் எப்படி அந்த பிசுறு தெரியாமல் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருப்பேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ரோப் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கர்ட்டை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த பாவாடை நாடா இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு பண்டலே உங்களுக்கு 10 rupees தான். இது வந்து அந்த கிளாத்லேயே நீங்கள் வந்து ரோப்பு ஸ்டிச் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரோப் ஸ்டிச் பண்ணலாம், ஆனால் நான் அது வந்து ஸ்டிச் பண்ணலை. நான் டைரெக்டாக இந்த ரோப்பையே நான் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த கிளாத் இருந்துச்சுன்னா கூட அதுலேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி நாடா வந்து ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ அவ்வளோதாங்க, இந்த இன்ஸ்கர்ட் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதோட ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒரு இன்ஸ்கர்ட்டை ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, வாட்ஸ்அப் குரூப்லேயும் கேளுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.